பொங்கல் காலம் வந்ததும் எல்லா வீடுகளும் சந்தோஷத்தோடும் அழகான அலங்காரங்களோடும் காத்திருக்கின்றன. வீடுகளின் வாசல்கள் வண்ணமயமான கோலங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. எல்லா இடங்களிலும் வெள்ளை எருமைகள், இனிப்புகள், பொங்கல் மண்பானைகள் மற்றும் பழங்கள் பரவலாக இருக்கின்றன. அந்த ஊரில் ஒரு வீட்டில் நம் டாம் பூனை ஒரு முக்கியமான பொறுப்புடன் இருக்கிறான். அவன் பொங்கல் சமையலில் பயன்படுத்தப்படும் சர்க்கரை பொங்கல் பானையை கவனித்து பாதுகாக்க வேண்டும். வீட்டினர் அனைவரும் வெளியே பூஜையிலும் கோவில் திருவிழாவிலும் இருக்க வீட்டில் அமைதியாக இருந்தது. ஆனால் அமைதியிலிருந்தாலும் ஜெர்ரி எலி ஓய்வதில்லை அல்லவா? சிறிய ஜெர்ரி பானையிலிருந்து வரும் இனிப்பான வாசனையை பிடித்து மெதுவாக ஓர் மூலை வழியாக குத்தி குத்தி வந்து சேர்ந்தான். அந்த சர்க்கரை பொங்கல் அவனுக்கு பெரிய பரிசு போல தெரிந்தது. தவிர அது உருகும் வெண்ணெயும் முந்திரியும் கலந்த ஒரு சுவையான கனவு போல. ஜெர்ரி மெதுவாக பானைக்குள் பாய்ந்தான். ஆனால் அந்த நேரம் நம் டாம் பூனைக்கும் தூக்கம் வந்துவிட்டது. அவன் கொஞ்சம் தலையாட்டிக் கொண்டு ஏதோ வாசனை என எழுந்தான். பொங்கல் பானையை நோக்கிப் போனபோது அதில் சில விளையாட்டுக் குறிச்சொற்கள். பொங்கல் இல்லை, ஜெர்ரி மட்டும் உள்ளே. அதற்குள் ஜெர்ரி வெளியே பாய்ந்தான். தான் கண்டுபிடிக்கப்படுவதை புரிந்து கொண்டு ஓட ஆரம்பித்தான். இப்போது இந்த வீடு ஒரு சிறிய திருவிழா மேடையாக மாறிவிட்டது. தோட்டத்தில் இருக்கும் சர்க்கரை கரும்புகள் கையில் எடுத்துக்கொண்டு டாம் ஜெர்ரியை விரட்டுகிறான். அந்த சர்க்கரை கரும்பு ஒரு போர் ஆயுதமாகவே மாறுகிறது. பின்னர் கோலங்கள் இடம்பெற்று சேஸ் ஆரம்பிக்கிறது. வண்ணமயமான கோலங்களை ஜெர்ரி தாண்டி ஓட டாம் அந்த கோலத்தில் நழுவி விழுகிறான். அந்த நிமிடம் முழுக்க வீடு சிரிப்பால் அதிருகிறது. முடிவில் கண்கட்டிச் சண்டை போல ஒரு மாடு பூசணிக் குழுவும் உள்ளே வந்து நுழைகிறது. மாடுகளுக்கு மேல் மணி கட்டப்பட்டிருக்க ஒவ்வொரு நிமிடமும் ஜிங்கு ஜிங் என்று ஒலிக்கிறது. அந்த ஒலி மத்தியில் டாம் மாட்டுடன் தப்பிக்கிறான். பின்னணியில் இனிமையான இனிப்பு இசை ஒலிக்கிறது. இவ்வளவு கலாட்டைக்கும் பிறகு வீடு அமைதியடைகிறது. பொங்கல் பானை சுத்தம் செய்யப்பட்டு மீண்டும் பொங்கல் வேகுகிறது. டாம் சோகமாக அமர்ந்திருப்பான். ஆனால் ஜெர்ரி, அவன் ஒரு சிறிய உலர்ந்த திராட்சையை வாயில் போட்டுக்கொண்டு சிரிப்புடன் அடுத்த சாகசத்தை திட்டமிடுகிறான்.